ஆண்டவர் இரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலுமாய் அவருடைய பாடு மரணங்களை நாம் குறித்து தியானிப்பது, அந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்பது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பாடு மரணத்தை ஏதோ அந்த வருடத்தில் அந்த ஒரு நாள், அந்த புனித வெள்ளி, அந்த 40 நாட்கள் மாத்திரம் நம்ம தியானித்து விட்டு விடாதபடி ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடுகளை மரணங்களை நாம் யோசித்து பார்த்து நிதானித்து பார்ப்பது அது நம்மளுக்கு அவசியமாய் இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு உலகம் முழுவதும் இயேசுடைய சிலுவை மரணத்தை குறித்து அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யாத்திராகமும் 12ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமும் 12:21. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து கொண்டு பஸ்காவை அடித்து. மோசே இஸ்ரவேல் ஜனங்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பேசுகிறார். இந்த காரியம் நிச்சயமாகவே எகிப்தில் இருக்கிற ஜனங்களுக்கு புரிந்திருக்காது, பார்வோனுக்கும் புரிந்திருக்காது, எந்த பிரபுக்களுக்கும் புரிந்திருக்காது. ஆனால் புரியக்கூடியவர்கள் யார் என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள் மாத்திரம்தான். இன்றைக்கும் நம்ம செய்கிற அநேக காரியங்கள், ஆராதனைகள், பிரசங்கங்கள், வார்த்தைகள், உபவாசங்கள் உலகத்தாருக்கு நிறைய புரியாது. அவங்க அதிகமாக கேள்வி கேட்பாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் புரியும் இதோடைய ஆசீர்வாதம் மகிமை என்ன என்பது நம்மளுக்கு தான் தெரியும். ஒரு முக்கியமான காரியத்தை, பஸ்காவை குறித்து மோசே இஸ்ரவேல் ஜனங்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். நான் இன்னும் சொல்ல போனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கே பல பேருக்கு இது தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஏனென்றால் கிட்டத்தட்ட 430 வருடமாக அவங்க எகிப்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எகிப்துடைய கலாச்சாரம், எகிப்துடைய பண்பாடு, எகிப்துடைய பழக்க வழக்கங்கள் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் அவர்கள் சார்ந்திருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். வேலை பளு அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு என்று ஒரு விடுதலையோ ஒரு சுதந்திரமோ எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் மோசே இந்த காரியத்தை சொல்லுகிறார். இது ஏதோ மோசேயுடைய பிளான் கிடையாது, இது பரலோகத்துடைய ஒரு பிளானாக இருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்கள், இது சிலுவையை குறித்து ஆல்ரெடி பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் இந்த பரலோகம் இதை நிகழ்த்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உன் மகனாகிய ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து என்று சொல்லுகிறார். இதையும் நீங்க பார்த்தீங்கன்னா அது ஈசாக் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறதை நான் பார்க்க முடியுது. அப்ப அங்கேயும் சிலுவை மரணம், அங்கேயும் ஒரு ரிகர்சல் அங்கு பார்க்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். அப்ப இங்கேயும் ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம். இதுதான் பஸ்கா என்று நாம் பார்க்கிறதா இருக்கிறது. பஸ்கா என்பது பாஸ் ஓவரா இருக்கிறது, கடந்து போகக்கூடியதா இருக்கிறது. இது ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களும் ஒவ்வொரு குடும்பமும் கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு காரியம். இந்த காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப உற்சாகமாய் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் எகிப்திற்கு இது என்னன்னே புரிஞ்சிருக்காது. பரவாயில்ல, அவங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியட்டாலும் சரி, கர்த்தர் சொன்ன சில காரியங்களை நாம் செய்து தான் ஆக வேண்டும். அப்போதான் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இங்கே சொல்கிறாரு, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு என்னென்ன காரியத்தை எப்படியெல்லாம் நீங்கள் அந்த இரவு நேரத்தில் நீங்கள் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை மோசே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் கடைப்பிடிக்கிறது செய்தது நாம் பார்க்க முடியுது. அப்போ இதனால என்ன ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் இந்த யாத்திராகமம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பல ஆசீர்வாதங்களை நான் சொல்லுவேன். 430 வருடம் அவங்க பார்க்காத பல ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாய் அவர்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். நான் பார்க்க முடியுது. ஆல்ரெடி கர்த்தர் அங்கு 10 வாதைகளால் அங்கு எகிப்தியரை வாதிக்கிறார். பார்வோனுடைய குடும்பம் இதனால பாதிக்கப்படுது. ஆனாலும் அங்க இருதயம் கடினமாகுது. திருப்பி ஒரு வாதை வருகிறது, ஆனாலும் இருதயம் கடினமாகுது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் விடவே மாட்டிக்கிறார். ஒரு பயங்கரமான ஒரு அடிமைத்தனத்துல கண்ட்ரோலுக்குள்ள பார்வோன் வைத்திருக்கிறதை நான் பார்க்க முடியுது. இன்றைக்கும் பார்வோன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பார்வோனுடைய அந்த ஆவி இன்றைக்கும் வேலை செய்கிறதை நான் பார்க்க முடியுது. ஒரு அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ள நாம் இருக்கிறோம். இத்தனைக்கும் நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறார்கள், ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறார்கள். விடுதலையாய் அவங்களை ஆராதிக்க வேண்டும், பலி செலுத்த வேண்டும், தீர்க்க தரிசனம் வேண்டும், வாக்குத்தத்தம் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. கானானை அவர்கள் சுதந்திரிக்கணும், பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில் அவர்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி பல வாக்குத்தத்தங்கள் அவங்க வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு பார்வோனுடைய ஆவி அவங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சு.
ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்களுடைய மைண்ட் செட்டப்லாம் இப்படி ஆயிருக்கும், நம்ம இனிமேல் இப்படி தான் வாழணும். ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 430 வருஷம் அவருடைய மைண்ட் செட்டப்பில் அந்த ஆவி இப்படி கிரி செஞ்சிருக்கு. நீ பார்வோனுக்கு அடிமை, நீ பார்வோனுக்கு அடிமை, நீ வேலை செய்யணும், நீ படு சுமக்கணும், ஆமாம் உனக்கு இப்படிப்பட்ட காரியம்தான் என்று சொல்லி ஒரு விதமான மைண்ட் செட்டப்புக்குள்ளே அவங்க போயிருப்பதை நான் பார்க்க முடியுது. ஆனாலும் அது 430 வருடமாக இருந்தாலும் சரி, எத்தனை வருடமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் புலம்புறாங்க, அழுவுறாங்க, கூப்பிடுறாங்க, கூக்குரலிடுறாங்க. அந்த சத்தம் பரலோகத்தின் தேவனை போய் என்ன செய்யுது? தட்டி இருக்கிறது. ஆமென். அப்ப கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை அவர் நினைவு கூர்ந்து இங்கு மோசேயை அந்த ஜனங்கள்கிட்ட அனுப்புறாரு. இந்த மோசேஸ் சொல்றாரு, நான் திக்கு வாயு மந்த நாவு என்று சொல்லி பல காரியங்கள் அவர் சொன்னாலும் கர்த்தர் மோசேயை தான் அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். ஓகே, இந்த பஸ்காவின் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி நம்மளுக்காக அடிக்கப்படவில்லை, அல்லது ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து நம்முடைய வீட்டில் நாம் அடிக்கப்படுவதற்கு அவசியமும் காணப்படவில்லை. ஏனென்றால் நமக்காக பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அவர் மரித்து விட்டார் என்று நான் விசுவாசிக்கிறதுனால நான் ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒரு புறாவையோ பலியிட செலுத்த தேவையே இல்லை. எனக்காக இயேசு அவர் பலியாய் ஆயிட்டார். ஆமேன். ஸோ அதனால நான் அந்த இயேசுவை, அவர் மரணத்தை, அந்த சிலுவையை, பாடு மரணங்களை, அவர் இரத்தத்தை, அவர் மாம்சத்தை நான் விசுவாசிக்கிறதுனால, நான் அங்கீகரிக்கிறதுனால, அதை நான் ஏற்றுக்கொள்கிறதுனால அதன் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் 1 2 அல்ல, பல 1000 ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்க, அனுபவிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். ஆகவே தயவாய் இந்த வசனத்தை நீங்கள் கேளுங்க, இந்த வசனத்தை நீங்கள் தியானிங்க, இந்த வசனத்தை நீங்கள் மெடிடேட் பண்ணுங்க. நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் மூலமாய், இந்த பஸ்காவின் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் ஏதோ வெறும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, ஈவன் நம்மளுக்கும் அது உரியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, முதல் ஆசீர்வாதம் என்ன? இந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாய், இந்த பஸ்காவின் மூலமாய் கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கும்போது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது. ஆமென். முதல் ஆசீர்வாதம், நம்முடைய வீடுகளை அவர் பாதுகாத்தார். என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே நீங்கள் கொரோனா டைமில் நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தோம், வீட்டுக்குள்ளே அந்த கிருமி வரக்கூடாது என்று சொல்லி அந்த வீட்டை சுற்றி எவ்வளவு பாதுகாத்து வைத்தோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அந்த கொரோனா டைமில் நம்ம வீட்டை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வைத்திருந்தோம். ஆனாலும் ஏதோ ஒரு கிருமி, கண்ணுக்கு தெரியாத கிருமி வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை டச் பண்ணுறதை நான் பார்க்க முடியுது. ஆமாம், நம்ம நியூஸ் கூட நம்ம பார்த்துருப்போம், எவ்வளோ பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில், ஈவன் ஏன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஒயிட் ஹவுஸ் உள்ளார கூட அந்த கொரோனாவுடைய கிருமி போய்விட்டது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த ஒயிட் ஹவுஸ் எவ்வளோ சுத்தமாக இருக்கும், எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும். ஆனாலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி உள்ள நுழைந்துக்குது நாம் பார்க்கிறோம். இங்கே பாருங்களேன், இந்த பஸ்காவின் மூலமாக எனக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, என்னுடைய வீடு, என் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார், என் வீட்டை அவர் தப்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. சங்கார தூதனுக்கு என் வீட்டை தப்ப பண்ணுவார். ஆமென். வாதைகளுக்கு என் வீட்டை விலக்கி பாதுகாக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என் வீடு பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக அது ஒரு ரொம்ப அழகா இருக்கிறதா. அந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆமா, இந்த யாக்கோபுடைய அந்த கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கிறது இல்லை. இவன் வனாந்திரத்துல தான் இருக்கிறாங்க, ஒரு சாதாரண டென்ட்ல தான் இருந்தாங்க. ஆனா அது நம்முடைய பார்வைக்கு வேணா அது சாதாரணமாய் காணப்படலாம், ஒருவேளை அது வாடகை வீடா இருக்கலாம், ஒரு சிறிய வீடா இருக்கலாம். ஆனால் பரலோகத்துடைய பார்வையில பார்க்கும்போது அந்த டென்ட்டா இருந்தாலும் சரி, அது கூடாரமா இருந்தாலும் சரி, அது ரொம்ப மிகவும் அழகா இருக்கிறது என்பதாக நாம் வேதத்தில் நாம் வாசிக்க முடியுது. ஆமென். அப்ப நம்முடைய வீடுடைய பாதுகாப்பு யாருடைய கையில் இருக்குது என்று பார்க்கும்போது அது பரலோகத்துடைய கையில் இருக்கிறது. இதனால தான் சாத்தான் கர்த்தர்ட்ட சொல்றாரு,
என்ன சொல்றாரா, நீங்க உங்க தாசனாகிய யோபுடைய வீட்டை சுற்றி நீங்க வேலி அடைத்து பாதுகாத்து வந்துட்டு இருக்கிறீங்கல்ல. ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம வீட்டை சுற்றி குடும்பத்தை சுற்றி இருக்கிற அந்த வேலி, அந்த பாதுகாப்பு ஒருவேளை நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா சாத்தானுக்கு அது தெரியக்கூடியதா இருக்குது. அப்ப நான் விசுவாசிக்கிற இந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தின் மூலமாய் என் வீட்டை சுற்றி ஒரு தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய பிரசன்னம், ஆயிரக்கணக்கான தேவ தூதருடைய பாதுகாப்பின் பிரசனத்துக்குள்ள, ஒரு மண்டலத்துக்குள்ள, ஒரு இரத்த கோட்டைக்குள்ள கர்த்தர் என்னை பாதுகாத்து வருகிறார் என்பதை இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை எங்க வீட்டை சுற்றி வாட்ச்மேன் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை சிசிடிவி இல்லாம இருக்கலாம், ஒருவேளை மெயின் டோர் கூட அது ரொம்ப ஸ்ட்ராங் இல்லாம இருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய பாதுகாப்பு என் வீட்டை சுற்றி அற்புதமாய் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உங்க வீட்டுடைய பாதுகாப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்குது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஸோ முதல் பாயிண்ட், நம்முடைய வீடுகளை அவர் தப்ப பண்ணினார். ஆமென். இரண்டாவதாக அதே 12 அதிகாரத்தில் 31 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அன்றைக்கு ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போங்கள், நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி பார்வோன் அன்றைக்கு ராத்திரியிலே ஒரு புதிய கட்டளை எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். என்ன கட்டளை? நீங்கள் புறப்பட்டு போங்கள். அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது இன்னொரு வார்த்தையை நான் சொல்றேன், நீங்கள் சொன்னபடியே. ஆமென். நீங்கள் எதெல்லாம் நீங்கள் கேட்டீங்களோ, நீங்கள் எதெல்லாம் நீங்கள் சொன்னீங்களோ அதன்படியே நீங்கள் என்ன செய்யுங்க என்று பார்வோன் கட்டளை எடுக்கிறதை நான் பார்க்கிறோம். அடுத்த வசனத்துக்குள்ள நீங்க வாசிக்கும் போது 33 வசனத்துல அவர்களை தீவிரமாய் என்ன சொல்றாங்க? தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்களாம். எங்க 430 வருஷமா இந்த ஜனங்களை அவங்க அனுப்பாம எனக்குள்ளவே இருக்கணும், என் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும், நீ என்னுடைய அடிமை என்று சொல்லி இருந்த அதே ஆளுக, அதே ராஜா, அதே அரண்மனை இப்ப தீவிரமாய் அனுப்புறாங்களாம். கர்த்தர் அடிமைத்தனத்தின் ஆவிகள் என்ன செய்றாரு? இங்கு மாற்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் புறப்பட்டு போங்கள். அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. ஆமென். ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தின் மூலமாய் 430 வருடமாய் இருந்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மளுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தருவாராக. ஆமென். எகிப்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பார்வோனுடைய கரத்திலிருந்து கர்த்தர் நம்மளுக்கு ஒரு விடுதலையை தந்து அன்றைக்கு ராத்திரியே, ஆமென், ஒருவேளை ராத்திரி நினைச்சிருப்பாங்க, ஓகே எப்பொழுதும் தூங்க போகலாம், காலையில் எந்திரிச்சு இந்த வேலை செய்யலாம், காலையில் எந்திரிச்சு இவங்களை பார்க்கலாம், காலையில் அது செய்யணும் இது செய்யணும் என்று சொல்லி எத்தனையோ அவங்க திட்டம் வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க திட்டத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி அந்த இரவிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். முதலாவது நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணினார். இரண்டாவது அன்றைக்கு இரவிலே கர்த்தர் ஒரு அற்புதமான ஒரு விடுதலையை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்தார் என்று பார்த்தோம். மூன்றாவதாக 35 வசனத்தில் மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். 3 காரியத்தை கேட்கிறாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல போய் கேட்கறாங்க. எகிப்துல இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலிட்ட போய் கேட்கறாங்க. எங்க இஸ்ரவேல் ஜனங்க எத்தனை லட்சம் இல்லையா இருக்கிறாங்க. அப்போ அத்தனை லட்சம் ஜனங்களும் போய் எகிப்துல இருக்கிற ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு தட்டி கேட்கறாங்க. ஆனா அந்த சூழ்நிலை நீங்க பார்க்கல, எகிப்துல இருக்கிற எல்லா வீட்லையுமே ஒரு மரணம். முதற் பிள்ளை இறந்து போயிட்டாங்க. எல்லா வீட்லையுமே மரணம். யாருக்குமே ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு நிலைமை. ஏன்னா எல்லா வீட்லையுமே மரணமே. அப்போ எவ்வளவு ஃபியூனரல் சர்வீஸ் நடக்கும், எவ்வளவு அடக்க காரியங்கள் நடந்துட்டு இருக்கும், எங்கே பார்த்தாலும் அழுகையின் கூக்குரல் போய்கிட்டு இருக்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போய் எகிப்தில் ஒவ்வொரு வீட்லையும் போய் எனக்கு கொஞ்சம் இந்த கோல்டு தரீங்களா, எனக்கு கொஞ்சம் சில்வர் தரீங்களா, எனக்கு நல்ல நல்ல ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் எனக்கு தாங்க என்று சொல்லி கேட்குறாங்க. இது யாராவது செய்வாங்களா அந்த உலகத்தில்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சிரிப்பா தான் வருது இல்லையா? யாருமே செய்ய மாட்டாங்க, செய்யவும் கூடாது, செய்யவும் முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லி இந்த காரியத்தை மோசே ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, நீங்க போய் கேளுங்க என்று சொல்லும்போது இவர்கள் போய் கேட்ட கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஒருவேளை 430 வருஷம் இவங்க வேலை செஞ்சு சம்பளம் கூட கிடைத்திருக்காம இருக்கலாம் இல்லையா? இவர்களுக்கு வர வேண்டிய சம்பள பாக்கியோ அல்லது பிஎஃப்ஓ பென்ஷனோ எதுவுமே அவங்க தராம ரொம்ப கொடுமையான பார்வோனா இருந்திருப்பான். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய், ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தின் மூலமாய் எனக்கென்று வர வேண்டிய எல்லா ஆஸ்திகளையும், எனக்கென்று வர வேண்டிய எல்லா உயர்வையும், எனக்கென்று வர வேண்டிய எல்லா சம்பளத்தின் பாக்கியையும், அது ஒரு பிஎஃப் மணி
பணமாக இருக்கலாம், அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம். எதுவானாலும் கர்த்தர் ஒரே நாளில் கர்த்தர் எனக்கு கையில் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு நினைச்சிருக்கலாம், ஆனால் அவங்க பெற்றுக்கொண்டதெல்லாம் வெள்ளியும் தங்கத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆமென். முதலாவது தன்னுடைய வீடுகளை தப்ப பண்ணினார். இரண்டாவது இப்பொழுதே நீங்க புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி அங்கு ஒரு விடுதலையை கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது அவர்கள் கேட்டார்கள், அவர்கள் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். நாலாவதாக 36வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள், இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். நாலாவது என்னுடைய வசனம் என்னவென்றால், தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். எல்லா வீட்லையும் ஃபியூனரல் போய் கொண்டிருந்தாலும் யாரும் எதிர்க்கல, யாரும் திட்டல, யாரும் கோபப்படல. எதை கேட்டாங்களோ அதை அள்ளி கொடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அப்ப அவங்க கண்களில் ஒரு தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். இப்படி கூட சொல்லியிருக்கலாம்ல, உங்களால தான் எங்க வீட்டில் ஒரு மரணம், உங்களால தான் எங்க தேசத்தில் இவ்வளவு ஒரு பிரச்சனை, உங்களால தான் தண்ணி ரத்தமா மாறி எங்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லை, உங்களால தான் இவ்வளவு வண்டு பேனு கல் மலை எல்லாம் சாவு மரணம், எங்க எகிப்தியை நீங்க அழிக்க வந்துட்டீங்களே என்று சொல்லி எந்த ஒரு கோபம் வராதபடி கர்த்தர் அங்க ஒரு தயவை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க நம்மளுக்காக என்னென்ன காரியத்தை செய்தார் பாருங்களேன். ஆமென். அங்கு அதிகமான கோபம் வந்திருக்கணும், அதிகமான ஒரு எரிச்சல் வந்திருக்கணும். ஆமா, அந்த கோபத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், ஆனாலும் அதை பண்ணுவதற்கு என் தேவன் அனுமதிக்காம அவங்களுடைய கண்களில் தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்க சூழ்நிலை எப்படி இருக்குது, ஆனா அந்த நேரத்தில் ஒரு இரக்கம் அவங்க மனசுல உண்டாகுது. ஆமென். ஏதோ ஒருத்தருடைய மனசுல மட்டும் இரக்கம் வந்து நடந்திருக்காதுங்க. அந்த வீட்டில் போய் கேட்கறாங்கன்னு வச்சுக்கல, அந்த வீட்டில் இருக்கிற 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் மனசுலையும் இரக்கம் வந்து கூடும் இல்லையா? அதனால தான் வெள்ளி பொண்ணு கொள்ளை அடிக்கும் அளவுக்கு கர்த்தர் அந்த இரக்கத்தை அதிகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இவங்க பேரு கூட தெரிஞ்சாம இருக்கலாம், இவங்க யாரு எதுவுமே தெரிஞ்சிருக்காது, ஆனாலும் அங்கு கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஐந்தாவதாக நான் பார்க்கும்போது 37ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் ராம்சேஸை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, 6 லட்சம் புருஷர்கள். அப்ப மனைவிமார்கள், பிள்ளைகள், பெரியவங்க என்று சொல்லி, குழந்தைகள் என்று சொல்லி, அப்படியே மினிமம் ஒரு 20 அல்லது 25 லட்சம் வச்சுக்கலேன். எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, ஆமா, இவங்க எகிப்துக்கு வரும்போது 70 பேர் வந்தாங்க. எத்தனை பேருங்க? 70 பேர். எண்ணி 1 2 3 4 5 6ன்னு எண்ணக்கூடிய அளவுக்கு, ஒரு விரல் வீட்டி கையை எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அவங்க வந்தாங்க. ஆனா கர்த்தர் இவங்க ஒரு பெருக்கத்தை கட்டளை எடுக்கிறத பார்க்கிறோம். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கிடைக்கிற இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? அங்க ஒரு பெருக்கம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமா, 70 பேர் எங்க, ஆனா இங்கு 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம் தானே. ஆமா, இதுலயும் நீங்க பாருங்க, இடையில நீங்க பாருங்க எத்தனை போராட்டம், எத்தனை கஷ்டம், எத்தனை அழிவு, எத்தனை விபத்துகள் வந்திருக்கிறது, எத்தனை பார்வோடைய ஆவி அவனை வளரக்கூடாதபடி தடை செய்தது. ஆமா, ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் வந்துச்சு, சட்டம் வந்துச்சு. மருத்துவர்கள்ட்ட டைரக்டா பார்வோன் ராஜாவே பேசி எல்லா ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று ஒரு திட்டமெல்லாம் வந்துச்சு. கவர்மெண்ட்லேருந்து எத்தனையோ ஸ்கீம் வந்து, லா வந்து, திட்டங்கள் வந்து, எரிச்சலின் ஆவிகள் வந்து, பொறாமையின் எண்ணங்கள் வந்து, எந்த அளவுக்கு இவங்களை ஒடுக்கணும், இவங்களை வாழக்கூடாது, இவங்க அழியணும், இவங்க பெருகக்கூடாது என்று சொல்லி வந்தாங்களோ. ஆனால் ரிசல்ட் பார்த்தா பல 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 லட்சங்களை கர்த்தர் காண கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை நீங்க வளரக்கூடாது, நீங்க பெருகக்கூடாது, நீங்க கனி கொடுக்கக்கூடாது என்று சொல்லி பல எகிப்துடைய ஆவிகளும் பொறாமையின் எண்ணங்களும் வந்தாலும், இந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தின் மூலமாய் நீங்க விசுவாசிங்க, தேவன் என்னை பழுகி பெருக பண்ணுவார் என்று நீங்க விசுவாசிங்க. ஆமென். இயேசு ஒருவர் தான் 12 சீசர்கள் மாத்திரம்தான். அந்த 12 சீசர்களையும் ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டாரு இல்லையா? 11 பேர் தூங்க போயிட்டாங்க. 3 வருஷம் ஊழிய
ஊழிய செய்தாரு. இது எப்படி ஆகுமோ என்று தெரியாம தான் நினைத்திருந்தோம். ஆனாலும் 120 பேர் வந்து ஜெபம் பண்ணாங்க. அடுத்த சாப்டருக்குள்ள அது 3000 மாறிடுச்சு. அதுக்கு அடுத்த சாப்டருக்குள்ள நீங்க பார்க்கும்போது அது 5000 இருந்துச்சு. அதுக்கப்புறம் எண்ணக்கூடாத அளவுக்கு திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி வசனத்தில் இப்படியாய் ஒரு பெருக்கத்தை நான் பார்க்கிறோம். பார்த்தீங்களா? அப்ப ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தின் மூலமாய் தேவன் ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமே. ஒரு சின்ன ஒரு சபை, ஒரு ஊழியம், ஒரு பிரசங்கம் ஒரு சின்ன மேல் வீட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு முழு உலகமும் அது பரவிட்டு இருக்கிறது. எத்தனையோ ராஜ்யங்கள் எழும்பிடுச்சு, எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினாங்க, எத்தனையோ அரசியல் தலைவர்கள் எழும்பினாங்க, எத்தனையோ ஏக்கங்கள் எழும்பி இந்த வேதத்தை அழிக்கணும், இந்த கிறிஸ்துவ மதத்தை அழிக்கணும், இந்த சபையை ஒழிக்கணும் என்று சொல்லி எத்தனையோ பேர் எழும்பினாலும் இன்றைக்கு வரையும் இவர்களால் ஒழிக்க முடியல, அழிக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. எந்த அளவுக்கு அழிக்கணும்னு நினைத்தார்களோ அந்த அளவுக்கு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்ப ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தின் பஸ்காவின் மூலமாய் எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்னென்னு பார்த்தோம். முதலாவது நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணினார். இரண்டாவதாக அவர்களை புறப்பட்டு போக பண்ணினார் ஒரே இரவில். மூன்றாவதாக எதெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நாலாவதாக எதிரியுடைய கண்களில் தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஐந்தாவதாக திரளான ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிட்டதை நாம் பார்க்கிறோம். ஆறாவதாக 41 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 41 வசனத்தில் 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம், மீண்டும் சொல்கிறேன், கர்த்தருடைய சேனைகள் எல்லாம், மீண்டும் சொல்கிறேன், கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சேனைகளா? இவங்க அடிமைகள் தானே இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தோம், அடிமைன்னு தானே பார்வை நினச்சிட்டு இருந்தான். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இவர்கள் சேனைகளாய் எழும்பினார்கள். நம்ம எப்படி யோசிக்கிறோன்னா, இவங்க வேலை செஞ்சு இவங்களோட பலனெல்லாம் போயிருச்சு. ஆமா, இவங்களுடைய சரீரத்தில் எந்த விதமான ஸ்ட்ரென்த்தே இல்லை என்று நம்ம யோசித்து கொண்டிருந்தா, ஆனா பஸ்காவிற்கு பிறகு அவங்க புறப்படும் போது எப்படி புறப்பட்டார்கள் என்றால், பலவீனர்களாய் அல்ல, நோயாளிகளாய் அல்ல, ஆமென், சேனைகளாய் புறப்பட்டார்கள். எந்த நாட்டுடைய சேனைகள்? கர்த்தருடைய சேனைகளாய் புறப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உங்களை அடிமைத்தனத்துக்குள்ள வைத்து உங்களை நசுக்கி உங்களை புழிந்து உங்களிடத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் இன்னைக்கு சத்ருவு உரித்து கொண்டிருந்தாலும் நீங்கள் ஒரு நாள் எழுந்திருப்பீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை எழுந்திருக்க பண்ணும். எப்படி தெரியுமா? கழுகுகளை போல சட்டைகளை விரித்து உயர எழும்பக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபையையும் சத்துவத்தையும் பலத்தையும் கர்த்தர் அபிஷேகத்தையும் தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நாம் சேனைகளாய் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. ஒரே இரவில் கர்த்தர் அன்றைக்கு ஒரு சேனைகளுக்குரிய ஒரு அந்த ஸ்ட்ரென்த்தை கர்த்தர், பலத்தை கர்த்தர் நமக்கு தரக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளாய் அவர்கள் எழும்பி நின்றார்கள். சேனைகளாய் கர்த்தர் புறப்பட்டு போனார்கள். அடிமை என்கிற வார்த்தைக்கு அங்கு அர்த்தமே இல்லாமல் போயிருச்சு. அடிமை என்கிற வார்த்தையே அடையாளம் இல்லாமல் போகும்படியாய் கர்த்தர் சேனைகள் என்பது பார்க்கும்போது ஒரு பெரிய கூட்டத்தை குறிக்கிறது இல்லையா? சேனை என்பது பார்க்கும்போது பலத்தை குறிக்கிறது. சேனை என்பது பார்க்கும்போது யுத்தத்தை குறிக்கிறது. சேனைகள் என்பது பார்க்கும்போது அது வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட கிருபையை கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தின் மூலமாய் கிடைக்கிறதை நாம் பார்க்க முடியுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ஏழாவதாக அவர்கள் 39 வசனத்தில் அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றுமே ஆயத்த பண்ணவே இல்லை. அவர்கள் போகிற வழிக்கென்று தங்களுக்கென்று எதுவுமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. ஏன்னா ஒரே இரவில் கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒரே இரவில் கர்த்தர் புறப்பட பண்ணினார். ஆமென். இப்போ ஒரு டூர் போகிறோம், ஒரு பிரயாணம் போகிறோம்னா பல ஆயத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது இல்லையா? வீட்டையும் ஆயத்தம் பண்ணணும். ஒரு மாதம் வெளியில் போகிறோன்னா வீட்டையும் ஆயத்தம் பண்ணிட்டு போகணும், நம்மளையும் ஆயத்தப்படுத்தணும். அதுக்கப்புறம் ட்ராவலில் என்னென்ன காரியங்கள் தேவை இல்லையா? சாப்பாட்டுக்குன்னு எவ்வளோ காரியங்கள் ஆயத்தம் இருக்குது. எப்போ சேர போகிறாங்க எதுவுமே இந்த டீட்டெயில் கிடையாது. எந்த ரூட்டு போகிறப்ப கடை இருக்குதா, ஹோட்டல் இருக்குமா? யோசித்து பாருங்களேன். இவ்வளோ ஹோட்டலும் இவ்வளோ வசதிகள் இருந்தும் நம்ம ஆயத்தத்தோடு போகிறோம். ஆனாலும் நம்மளுக்கு சில பற்றாக்குறைகளை நம்ம பார்க்க முடியுது. அன்றைக்கு எதுவுமே இல்லை, வனாந்திரத்தை தான் போகணும், எப்போ போய் சேருவோம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனாலும் வசனம் போடப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்களுக்கென்று வழிக்கென்று ஒன்றுமே அவர்கள் ஆயத்தம் பண்ணவே இல்லையா? ஆயத்தம் பண்ணவே இல்லையா? ஆமென்.
ஏன்னா தெரியும், என்னை அழைத்தவர், எனக்கு விடுதலை தந்தவர், என்னை நடத்தி வந்தவர், அந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தின் மூலமாய் நான் போகும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் போஷிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆபிரகாம் சொல்லுகிறாரு, யெகோவா ஈரே, எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும் கூடியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். என் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்ப கர்த்தரையே முழுமையா நம்பி நம்ம போகும்போது கர்த்தர் அற்புதமாய் நம்ம நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. தண்ணீர் தேவைப்பட்டுச்சு, கர்த்தர் தண்ணியை தந்தார். ஒருவேளை தண்ணீர் கசப்பா இருந்தாலும் அதை மதுரமாய் மாற்றி தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்? கர்த்தர் பரலோகத்திலிருந்து மன்னாவினால் அவங்களை போஷித்ததே நான் பார்க்கிறோம். நல்ல இறைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க, காடைகளால கர்த்தர் கொண்டு வந்து என்ன செய்றாரு? நிரப்பிட்டார். அப்ப நான் ஆராதிக்கிற தேவன், நான் வெறுங்கையாய் வந்தாலும் கர்த்தர் என்னை போஷிக்கிறதுக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். போஷிக்கிறது மாத்திரமல்ல, என்னை திருப்திப்படுத்துகிறவர், என்னை திருப்திப்படுத்துகிறது மாத்திரமல்ல, மீதி எடுக்க கர்த்தர் கிருபை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வலிக்கு ஒன்றுமே இல்லை, நான் வெறுங்கையாய் வந்திருக்கிறேன், பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லை, பேங்க் பேலன்ஸ் ஒன்றுமே இல்லை, ஆனாலும் கர்த்தரை நம்பி நான் புறப்படுறேன். இது வனாந்திரம் தான், எனக்கு தெரியும், ஒன்றுமே கிடைக்கிறதுக்கு வழியே இல்லை, ஆனாலும் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். காலையிலேயே அதிகாலையிலேயே கர்த்தர் அந்த நாளுக்கு தேவையான எல்லா உணவையும் கர்த்தர் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுகிற அவர் போதுமானவராய் வல்லமுள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். எட்டாவதாக, இந்த பஸ்காவின் மூலமாய் ஆட்டுக்குட்டி இரத்தத்தின் மூலமாக எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் மேகஸ்தம்பம். ஆமென். அக்கினி ஸ்தம்பம் ஜனங்களுக்கு அற்புதமான ஒரு பிரசனத்தை தந்தது. பாருங்களேன், டே டைம் ஒரு ஆசீர்வாதம், பகல் டைமில் ஒரு ஆசீர்வாதம். பகலில் பயங்கரமாக வெயில் அடிக்குது, வனாந்திரம், எப்படி நடந்து போகிறது? கஷ்டம் தானே இல்லை? ஆனால் அவங்களுக்கு ஒரு ஏசி. நம்மளுக்கு எல்லாம் ஏசி இப்போ தான் நம்ம பார்க்குறோம், ஆனால் அன்றைக்கே அவங்க ஏசியை அனுபவிச்சவங்க நம்ம பிள்ளை, நம்ம இஸ்ரவேல் தானேங்க. அந்த அக்கினி நேரத்தில் அவங்களுக்கு ஒரு மேக ஸ்தம்பம், அந்த சூரியனுடைய வெளிச்சம், அந்த சூடு கூட, அனல் கூட என் பிள்ளைகள் கூட மேலே படக்கூடாது என்று கர்த்தர் எந்த அளவுக்கு அவர் இரக்கமுள்ளவராக இருக்கார் பாருங்களேன். அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தா நம்மளால் முடியவே முடியாதுங்க. சரி, இரவு நேரத்தில் குளிரும், அப்போ ஒரு ஹீட்ரு போட்டது மாதிரி இருக்கும். பகலில் ஏசி, நைட்டு ஹீட்டர். எந்த அளவுக்கு கர்த்தர் தன்னோட பிள்ளைகளை நேசிக்கிறார் பாருங்களேன். இவன் ஒரு தகப்பன் கூட நம்மளை மறந்துடலாம், தாய் கூட மறந்துடலாங்க, ஆனால் கர்த்தர் நம்மளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். சரி, இவங்கெல்லாம் பழகட்டும் அப்படின்னு கர்த்தர் விடலைங்க. எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க என்றெல்லாம் கர்த்தர் விடலைங்க. ஏதோ ஒரு குடும்பத்துக்கு இல்லைங்க, பல லட்ச குடும்பங்களுக்கு, பல லட்ச ஜனங்களுக்கு அங்கே அக்கினி ஸ்தம்பத்தை அங்கே ஆயத்தப்படுத்திருக்கிறாரு. மேக ஸ்தம்பத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறாரு. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம், என்ன பெரிய ஒரு ஆச்சரியம். பகலில் வெயிலாகினும் இரவில் எந்த ஒரு சேதமும் என்னை அணுகவே அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்குறோம். இன்னும் பல ஆசீர்வாதங்கள் இருக்குது நான் பார்க்குறோம். அதே போல் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது மோசேயுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்குது. 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். பாருங்களேன், மோசேயுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா மோசே தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வந்திருக்கிறார் இல்லையா? அப்போ தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவருடைய அழைப்பை கேட்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் என்றால், எகிப்துடைய கண்களில் தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அடுத்ததாக பார்க்கும்போது, எகிப்து தேசத்தில் பார்வோடைய ஊழியக்காரர்கள் என்பது அவருடைய பிரபுக்கள், மினிஸ்டர்கள், இப்படி வச்சுங்க, IAS IPS அதிகாரிகள் பார்வைக்கும் எல்லா ஜனங்களுடைய பார்வைக்கும் யார் பெரியவனாக இருக்கிறாரு? மோசஸ். இந்த எகிப்தில் தான் மோசஸ் ரொம்ப கோபப்பட்டு ஒரு எகிப்தியனை என்ன செய்றாரு? அடிச்சிட்டாரு, கொண்டாரு, அவர் இறந்துட்டான் மனுஷன். அப்ப இதே எகிப்திலிருந்து, இதே அரண்மனையிலிருந்து இதுக்கு முன்னாடி இருந்த பார்வோன்னு மோசையை கொல்லணும் என்று சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணிட்டார். இப்போ மோசே அதெல்லாம் தெரிஞ்சு தப்பிச்சு ஓடியே போயிட்டார். இந்த எகிப்தியை பார்க்கக்கூடாது, இந்த எகிப்தியை பார்த்தானா அவ்வளோ தான், என்னை போட்டு தள்ளிடுவான் என்று சொல்லிட்டு. ஆனாலும் கர்த்தருடைய அழைப்பை கேட்டு மீண்டுமா வருகிறாரு. ஆனால் அதே எகிப்தில் கர்த்தர் மோசையை பெரியவனாக்கிறார். என்னை பெரியவனாக்குவா,
என்னை பெரியவன் ஆக்குவார். ஏதோ ஒரு சொந்த குடும்பத்தில், சொந்த நாட்டில், சொந்த கிராமத்தில் நான் பெரியவன் ஆகுது என்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஆனால் ஒரு அந்நிய நாட்டில், ஒரு அந்நிய தேசத்தில் எனக்கு திக்குவாயி மந்த நாவு என்று சொன்ன மோசையை அங்கே இருக்கிற எல்லா பிரபுக்களுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக, அவருடைய பார்வைக்கு முன்பாக கர்த்தர் மோசையை பெரியவன் ஆக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் பெரியவன் ஆகணும் என்று சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணுவோம் இல்லையா? பெரிய ஆளாக வரணும் முயற்சி பண்ணுவோம், உழைப்போம், என்னென்னமோ பிளான் பண்ணுவோம், என்னென்னமோ திட்டம் பண்ணுவோம். கடைசியில் ஒன்றுமே எல்லாம் ஆயிரும், எல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறார், உன்னை பெரியவன் ஆக்குவேன். ஆமேன். நீ இருக்கிற இடத்துல நான் உன்னை பெரியவன் ஆக்குவேன். நீ இருக்கிற உன்னுடைய சமுதாயத்தில் நான் பெரியவன் ஆக்குவேன். ஆமேன். உன்னுடைய ஆஃபீஸில் நான் உன்னை பெரியவன் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். கர்த்தர் என்னை பெரியவன் ஆக்குவார். நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். குழியில் இருந்த யோசேப்பை கர்த்தர் பெரியவன் ஆக்கினார். ஆமேன். சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை கர்த்தர் பெரியவன் ஆக்கினார். அடிமையாக இருந்த நெகேமியா, தானியேல், எஸ்தர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பெரியவன் ஆக்குவார். நிச்சயம் ஆக்குவாருங்க. ஹல்லேலூயா. 10ஆவதாக நாம் பார்க்கும்போது 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாயிடுச்சு. 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு, எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பது இல்லை. ஆமேன். ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸை கர்த்தர் உண்டாக்குகிறார், ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். எகிப்தில் நீங்க பார்க்கும்போது ஃபுல்லா அந்தகாரமா இருக்கிறது. 14:20 வாசிக்கிறோம். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுடைய ஏரியாவில் நீங்கள் பார்க்கும்போது அது பெரிய வெளிச்சம் இருக்கிறது. எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பாருங்களேன் இல்லையா? ஒரே நாட்டுக்குள்ளே இருந்தாலும், ஒரே இடத்துல இருந்தாலும் இந்த ஜனங்களுக்கு அந்த ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசம். இன்னும் சொல்ல போனால் லோக்கல் பீப்புள் எகிப்தியர்கள் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்க சாப்பாட்டுக்காக, பஞ்சத்தை பிழைக்கிறதுக்காக வந்தவங்க. அப்போ அவங்கள காட்டிலும் எகிப்தியர் தான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமாம், அதுதான் மனுஷருடைய யோசனையாக இருக்கும், நினைவாக இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஈவன் லோக்கல் பீப்புளை காட்டிலும், அங்கே இருக்கிற பிரபுக்களை காட்டிலும், அங்கே இருக்கிற அதிகாரிகளை காட்டிலும், அரண்மனையில் இருக்கிறவர்களை காட்டிலும் பொழைக்க வந்த ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். அங்கே அழிவு, அங்கே பிரச்சனை, அங்கே மரணம், அங்கே துக்கம், அங்கே கல்மலை, அங்கே இருள், அங்கே ரத்தம், அப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கு வந்து சந்தோஷமும் சமாதானமும் வெளிச்சத்தையும் களிப்பையும் மகிழ்ச்சியையும் பார்க்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறதை நான் பார்க்க முடியுது. ஆமென். ஒரே ஏரியா தான், ஒரே ஊர் தான், ஒரே நாடு தான், ஒரே லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தரை சார்ந்திடாத பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நான் பார்ப்போம். ஆமென். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் நிச்சயமாய் வரும். ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் நிச்சயமாய் வரும். கிருபை பெற்றவர்களுக்கும் கிருபை இல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் பார்ப்போம். அபிஷேகம் உள்ளவர்களுக்கும் அபிஷேகம் இல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நிச்சயமாய் கர்த்தர் நிச்சயம் அந்த வித்தியாசத்தை காட்டுவார்கள். ஆமென். ஒருவேளை நம்ம பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிற சில வித்தியாசங்கள், சில மாற்றங்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு கூட இருக்கலாம். ஆமென். 11ஆவதாக பார்க்கும்போது 14ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது மூச்சு சொல்கிறாரு இஸ்ரேல் ஜனங்கிட்ட 14:13 இன்றைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த எகிப்தியரை, இனிமே நீங்கள் ஒரு நாளும் ஒரு போதும் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீங்கள் என்றைக்கும் காணவே மாட்டீங்க. ஏங்க 430 வருஷமாக இவங்களை தயா பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? 430 வருஷமாக இவங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். எகிப்து என்பது அன்றைக்கு காணப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு, ஒரு நாடு, ஆயுதங்கள் மிகுதியாக இருக்கிற ஒரு நாடு, பணபலன் எல்லாமே இருக்குது. அவங்களுடைய கடவுள், அவங்களுடைய மந்திரங்கள், தந்திரங்கள், அவங்களுடைய யோசனைகள், அவங்களுடைய ஐடியாக்கள், அவங்களுடைய எல்லா விதமுமே பயங்கர ஸ்ட்ராங்கானது. அதை எதிர்த்து யாராலையும் இந்த உலகத்தில் நிற்கவே முடியாத அளவுக்கு அவங்க ரொம்ப பலசாலிகளாக இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் சிம்பிளாக, இன்றைக்கி பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்லா பார்த்துங்க, இதுக்கப்புறம் நீங்கள் உலகத்தில் இவங்களை பார்க்கவே முடியாது. இது இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டார் கர்த்தர். அதை எப்படிங்க ஒருத்தனா 2 பேரா, ஒரு ஃபேமிலியா 2 ஃபேமிலியா, அத்தனை லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க, இவங்களை திருப்பி நீ பார்க்கவே மாட்டேன்னு சொல்கிறாரு கர்த்தர். இதுதான் கர்த்தர். நம்மளால் புரியவே புரியாது, நம்மளால் புரிஞ்சு கொள்ளவே முடியாதுங்க. இன்றைக்கு நீங்கள் பார்க்குற இந்த எகிப்தியரை, உங்களை இத்தனை நாளாக அடிமைத்தனத்தில் வச்சிருந்த இந்த ஆவியை, இந்த மனிதரை, இந்த சத்ருவை நீங்கள் ஒரு நாள் திருப்பி இந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. இந்த பலவீனத்தை மீண்டும் பார்க்கவே மாட்டீங்க. ஆமே. அன்னைக்கு கர்த்தர் சொன்னார் பார்த்தீங்களா, அதே மாதிரி நடந்துச்சு.
அதுக்கப்புறம் எகிப்தியர் ஒருத்தர் கூட இல்லை. இன்றைக்கி எகிப்தியர் ஒருத்தர் கூட கிடையாது. பல யுத்தங்கள் எகிப்து மேலே நடந்துச்சு. பல யுத்தங்கள் எகிப்தில் நடந்துச்சு. சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கும் போது கண்டு போடுவீங்க. பல யுத்தங்கள் அங்கே நடந்தது நிமித்தமாக எகிப்தியர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டு போயிட்டார்கள். எல்லாரும் அழிக்கப்பட்டு போயிட்டார்கள். அன்றைக்கு பார்க்கும்போது எகிப்தில் இருந்தவர்கள் கருப்பர்கள், கருப்பு இனத்தவர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எகிப்தில் போய் எல்லாம் வெள்ளையா இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாம் அரேபிய நாட்டிலேருந்தும் சவுதி அரேபியாவிலேருந்தும் மற்ற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்தும் எகிப்துக்கு வந்தவர்கள். ஸோ அப்போ அந்த எகிப்துடைய அந்த ஒரிஜினல் பீப்புளுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு தான் அநேக வரலாற்று ஆசிரியர்கள், பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளதாக பாருங்களேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி நீ பார்க்குற இந்த பிரச்சனையை, இந்த யுத்தத்தை, இந்த கஷ்டத்தை, இந்த பலவீனத்தை, இந்த போராட்டத்தை, இந்த கோலியாத்தை, இந்த பெலிஸ்தியரை நீ ஒரு நாளும் பார்க்க மாட்டாங்க. மீண்டும் வார்த்தையை நம்புவோம், வார்த்தையை விசுவாசிப்போம். கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். கடைசியாக 12வது பாயிண்ட், 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் என் ஜனங்க எவ்வளோ வீக்காக இருக்கிறாங்க, எவ்வளோ பலவீனமாக இருக்கிறாங்க. அடிமையாக இருந்து வேலை செஞ்சு ரொம்ப சோர்வாக கூட இருந்திருப்பாங்க. அதனால் கர்த்தர் சொன்னார், நீ அமைதியாயிரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆமென். நீ பிரயாசம் எடுக்கவே தேவையில்லைன்ட்டார். நீ சும்மா இரு. இல்லையா? அப்படி தானே தமிழ் பைபிளில் போட்டிருக்கு. நீங்கள் சும்மா இருங்க. சும்மானா என்ன? அமைதியாக உட்காந்துருங்க. ஆனால் முறுமுறுக்காதீங்க, கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. சோத்திரம் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துட்டே இருங்க. என்னுடைய பிரயாசத்தையோ, என்னுடைய தாழ்ந்தையோ, என்னுடைய வல்லமையவோ, என்னுடைய படிப்பையோ, என்னுடைய பணத்தை வச்சோ, என்னுடைய ஆஸ்தி வச்சோ, என்னுடைய அனுபவத்தை வச்சோ எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் நான் தெய்வ பிரசனத்தில் உட்காந்துட்டு வெறும் சோத்திரம் போட்டுட்டே இருக்கும்போது எனக்காக கர்த்தர் அவர் யுத்தம் பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் யுத்தத்தில் சிறந்தவராக இருக்கிறார். ஆமென். சூழ்நிலையில் கர்த்தர் அறிந்திருக்கிறாருங்க. சில சமயத்தில் பலனே இல்லை, போராட்டத்துக்கு பலனே இல்லை, எதிர்த்து நிற்கிறதுக்கு பலனே இல்லை, பேசுவதற்கு பலனே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு முன்பாக இருக்கிற சேனைகள் மிக பெருசாக இருக்கலாம், அவங்களுடைய அதிகாரம் பெருசாக இருக்கலாம். என்னப்பா செய்கிறது? கர்த்தர் சொல்றாரு, நீ சும்மா இருப்பா, நான் பார்த்துக்கொள்ற மீதி எல்லாம். ஹல்லேலூயா. இந்த சும்மா, இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். மீண்டும் சொல்றேன், சும்மா இரு. அதனால தேவையில்லாத பேசிட்டு இருக்காம அமைதியாக கர்த்தருடைய சமூகத்தில் அமைதியாக உட்காந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு, நான் பார்த்துக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. மீண்டுமாய் பார்க்கலாமா? இந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டி மூலமாய், ரத்தத்தின் மூலமாய் கிடைக்கிற ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் என்ன? 1, என்னுடைய வீடுகளை தப்ப பண்ணினார். 2, அன்றைக்கு இரவே என்னை புறப்பட பண்ணினார், விடுதலை. 3ஆவதாக, நீ எதெல்லாம் கேட்குறியோ, வெள்ளி அல்லது கோல்டு, தங்கம், நல்ல வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தர் கொடுக்கிறார். 4ஆவதாக, எனக்கு எதிராளுடைய கண்களில் கர்த்தர் தயவு கிடைக்கவும் கொள்ளையிடவும் கர்த்தர் கிருபை செய்தார். 5ஆவதாக, நாங்கள் 70 பேர் தான் வந்தோம். ஆனால் போகிறப்ப பல லட்ச ஜனங்களை கர்த்தர் திரளாய் பெருக பண்ணினார். 6ஆவதாக, என்னை அடிமைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, என் பேரே அடிமைன்னாங்க. ஆனால் நாங்கள் புறப்படும் போது கர்த்தர் எங்களை சேனைகள் என்று சொல்லி அழைத்தார். ஆமென். 7ஆவதாக, நாங்கள் வழியில் போகிறதுக்குன்று எதுவுமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணலை, ஆயத்தம் பண்ணலை, வெறுங்கையாய்த்தான் வந்தோம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் அற்புதமாய் சந்தித்தார். 8ஆவதாக, எங்களுக்கு பகல் நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து போனது. 9ஆவதாக, எந்த இடத்துல மோசஸ் வெட்கப்பட்டு ஓடி ஒளிந்தானோ, மீண்டும் வரக்கூடாதுன்னு நினைச்சானோ, அதே இடத்துல மோசஸை கர்த்தர் பெரியவனாக்கினார். யாருக்கு முன்பாக? அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பாக மாத்திரமல்ல, அடுத்ததாக அங்க இருக்கிற பிரபுக்களுக்கு முன்பாகவும் அவருடைய கண்களுக்கு முன்பாகவும், ஏன் பார்வோன் ராஜாவுக்கு முன்பாகவும் கர்த்தர் பெரியவனாக்கினார். கடைசியில் பார்வோன் ராஜாவே சொல்றாரு, மோசஸ் எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மோசே மேல் இருந்த அந்த அழைப்பு பெரிது. கர்த்தரை உயர்த்தி வைத்தார்.
ஆமென். 10வதாக எகிப்திலுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண உதவி செய்தார். 11வதாக நாம் பார்க்கிறோம், நீங்க இன்றைக்கு இப்பொழுது பார்க்கிற இந்த பிரச்சனையை, இந்த எதிராளிகளை நீங்க மீண்டும் பார்க்கவே மாட்டீங்கப்பா என்று கர்த்தர் அங்கு அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் பார்க்கிறோம். அது நிறைவேறினது உண்மையாக இருக்கிறது. கடைசியாக நான் பார்க்கிறோம், கர்த்தர் உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், ஜெயத்தை மாத்திரத்தான் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். இதுதான் அந்த எகிப்தில் இருந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கடைசியில் நடக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்க இந்த நாளில் ஆட்டுக்குட்டி அல்ல, எனக்காக இயேசு கிறிஸ்துவே பலியானார், அவர் தன்னுடைய இரத்தத்தையே எனக்காக சிந்திட்டார். அப்பா, அதை காட்டிலும் மேன்மையான ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வேன். 12 அல்ல, பல 1000 ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிங்கள். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளில் மீண்டுமா இப்படி சிலுவையையும் மரணத்தையும் பாடுகளையும் இரத்தத்தையும் குறித்து நாங்கள் தியானிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்துக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதங்கள் பல ஆசீர்வாதங்கள் ராஜா, பல ஆசீர்வாதங்கள் ராஜா, என்னைக்கு கடங்காத ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்து அதை நிறைவேற்ற போத நீங்கள் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் அதை நீ நிறைவேற்றி தந்தலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியா நீங்கள் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆஸ்வதிக்க மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆமென்.